Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சாஃப்ட்டான அதே டைம்ல ரொம்ப லேயரான பரோட்டா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு பேசன்ல 250 கிராம் போல மைதா மாவு சேர்த்திருக்கேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கு அப்புறமா இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்க பட்டர் இல்லனா ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் முழுமையா மாவுல படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு முட்டை, 1/4 கிலோ மாவுக்கு ஒரு முட்டை கரெக்டா இருக்கும். முட்டையை சேர்த்துட்டு இதுவும் எல்லா மாவுலயும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் பரோட்டா நல்லா சாஃப்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா எவ்வளவு சாஃப்ட்டா பிணைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா பிணைஞ்சு வச்சுக்கோங்க மாவை. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. கடைசியா இது மேல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஈர துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. மாவு காயாம இருக்கும். இப்போ கரெக்டா 1 hour ஆயிருக்கு. 1 hourக்கு அப்புறம் இந்த மாவுல இருந்து நம்ம உருண்டை போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப எந்த அளவுக்கு பரோட்டாக்கு மாவு பெருசா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பெருசு பெருசா ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு உருண்டையை எடுத்து வச்சு லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு எந்த அளவுக்கு லேசா தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா லேசா விரிச்சு விட்டுக்கலாம். நாலு பக்கமும் நல்லா விரிச்சதுக்கு அப்புறமா ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி நீளமா கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நெருக்கமா கோடு போட்டுக்கிட்டாதான் நல்லா லேயரா கிடைக்கும் நம்மளுக்கு பரோட்டா. போட்டதுக்கு அப்புறமா இதுல லைட்டா மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாம். இந்த மாதிரி மெதுவா 2 சைடும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டே போங்க. இப்போ இதை நம்ம ரவுண்டா சுத்திரலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இது போல எல்லா மாவையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பிளேட்ல. இப்போ நம்ம பரோட்டாவை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு கையில ஈவனா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இல்ல நீங்க சப்பாத்தி கட்டையில தேய்க்கிறதா கூட தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஈவனா கையில ஸ்ப்ரெட் பண்றப்ப நம்மளுக்கு பரோட்டா நல்ல லேயரா வரும். அதனால தான் கையில ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். தோசைக்கல்லை ஹீட் பண்ணிடலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு பரோட்டாவை அதில் சேர்த்துருங்க. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பரோட்டாவை உடனே சூட்டா நம்ம அடிச்சிருவோம். பாருங்க, இதே போல் எல்லா பரோட்டாவையும் சுட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு நல்லா சூப்பரான லேயரான ரொம்ப சாஃப்டான நூல் பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஃபான் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பை பாய்.